அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா உத்பியதி கல்லத் ஹில்லதி அதிருக்னே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ்வின் திருநாமங்களில் ஒன்று அல் காதிர், பொருள் சக்தியுள்ளவன். அல் காதிர் முழு ஆற்றலுடையவன், அனைத்தையும் அவனே ஆணையிடுகிறான். அல் காதிர் சாதிக்கும் திறன் கொண்டு அனைத்தையும் வெளிப்படுத்துவான். அவனே திறமையான சக்தி வாய்ந்தவன். அல் காதிர் இருக்கின்ற இறக்கப்போகும் அனைத்தையும் நிர்ணயிப்பவன். அவன் சக்தி வாய்ந்த திறமைசாலி. அல்லாஹுதான் நம்மை ஆரம்பத்தில் பலகீனமான நிலையில் படைக்கிறான். பலகீனத்திற்கு பின்னர் பலத்தையும் உண்டாக்குகிறான். பின்னர் பலகீனத்தையும் நிறையையும் அவனே உண்டாக்குகிறான். அவன் தான் நாடியதை படைக்கிறான் என்று அல் குரானில் அத்தியாயம் 30 54வது வசனத்தில் வந்துள்ளது. மேலும் அல் குரானில் அத்தியாயம் 67 1வது வசனத்தில், எவன் கையில் ஆட்சி இருக்கிறதோ அவன் பாக்கியசாலி, அவனே எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான். அல்லாஹுவால் மட்டுமே பெரும் சொத்துக்களை தாம் விரும்பியவர்களுக்கு கொடுக்கவும் தடுக்கவும் முடியும். பொறுமையும் நம்பிக்கையும் உடைய அடியார்களுக்கு வெகுமதியாக அவர்களின் துன்பங்களை நீக்குவான். அவனே கருணையாளன். அவனுடைய சக்தியை பயன்படுத்தி ஊழியர்களின் சிரமங்களை நீக்குகிறான். அனைவரும் ஒன்று கூடி நமக்கு நன்மையோ தீமையோ செய்தாலும் அவன் ஏற்கனவே பதிவு செய்ததை தவிர வேறு எதுவும் நடக்காது. நமக்கு நடக்கும் அனைத்தும் முன்கூட்டியே விதிக்கப்பட்டவை என்பதை உணர்ந்து சோதிக்கப்படும் போது மனம் தளராமல் அல்லாஹ்விடம் நம்பிக்கையுடன் துவா செய்யவும். அல் காதிர் என்று 41 தடவை ஓதினால் மனக்கவலை நீங்கும். எண்ணிய வேலையும் லேசாக முடியும். அல் காதிர் என்று ஒழுவுடன் அதிகமாக ஓதுபவரின் பகைவர் முறியடிக்கப்படுவர். 2 ரக்காயத் நஃபில் தொழுது 100 தடவை அல் காதிர் என்று ஓதுபவரின் பகைவரை அல்லாஹ் வீழ்த்தி விடுவான். ஏதாவது ஒரு காரியத்தில் சிரமம் ஏற்பட்டால் யா காதிர் என்று 41 தடவை ஓதினால் அச்சிரமத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான். அல்லாஹ்வின் திருநாமங்களின் பொருளுணர்ந்து அல்லாஹ்வை அழைத்து பயனடையலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.